ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்போட லாஸ்ட் சீனில் வந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்று கொண்டே வரும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்னும் உங்களோட வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் ஆல்ரெடி உங்களோட வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ப்ரைவசி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் சீன் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் அந்த மாதிரி 2 விஷயம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அந்த லாஸ்ட் சீனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 விஷயம் வந்து காமிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லாஸ்ட் சீனுக்கான விஷயம், ரெண்டாவது ஒன் வந்து ஆன்லைனுக்கான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து ஹூ கேன் சி மை லாஸ்ட் சீன் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி இருந்த ஒரு அப்டேட். இப்போ புதுசாக வந்து ஹூ கேன் சி வென் ஐ எம் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு புது அப்டேட் வந்து வந்திருக்கு. எல்லாத்துக்குமே ஆன்லைன் அண்ட் லாஸ்ட் சீனுக்கான மீனிங் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன். ஆன்லைன் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாராவது நம்மளை பார்த்தாங்க, நம்மளோட காண்டாக்டை வந்து பார்த்தாங்க அப்படின்னா, அதாவது நம்மளோட சேட்டுக்குள்ளே வந்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் காமிக்கும். அதுவே நீங்கள் வாட்ஸ்அப் விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா அவங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லாஸ்ட் சீன் சொல்லிட்டு நீங்கள் போன டைம் வந்து காமிக்கும். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைனுக்கான டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து லாஸ்ட் சீனில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எவ்ரி1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் இல்லாமல் உங்களோட நம்பர் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் வாட்ஸ்அப் வந்துட்டு போகிற லாஸ்ட் சீனை வந்து பார்க்க முடியும். ஸோ அதுதான் எவ்ரி1 அப்படிங்கிறது. அதுவே நீங்கள் மை காண்டாக்ட் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யாராவது நம்பரை சேவ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உங்களோட லாஸ்ட் சீன் வந்து காமிக்கும். அடுத்ததான் மை காண்டாக்ட் எக்ஸ்பெக்ட் அப்படின்னா என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து யாராவது 2 பேர் மட்டும் உங்களோட லாஸ்ட் சீனை வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அவங்களோட 2 பேர்த்த மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி அதை வந்து டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 2 பேர் மட்டும் உங்களோட லாஸ்ட் சீன் பார்க்க மாட்டாங்க. மற்ற எல்லாருமே வந்து உங்களோட காண்டாக்டில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. ஸோ அதுவே நீங்கள் நோபடி அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட லாஸ்ட் சீனை யாருனாலையுமே பார்க்க முடியாது. உங்களோட காண்டாக்டில் இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு யாருனாலையுமே பார்க்க முடியாது. ஸோ இந்த 4 ஆப்ஷன் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆப்ஷன். அடுத்ததாக ஆன்லைனுக்கான செட்டிங்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்க இல்லையா உங்களோட லாஸ்ட் சீனு, அதை பொறுத்து தான் உங்களோட ஆன்லைன் செட்டிங்ஸும் வந்து இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். ஆன்லைனோட செட்டிங்ஸில் பாருங்கள், ஹூ கேன் சி வென் ஐம் ஆன்லைன் அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ அதில் வந்து நீங்கள் எவ்ரி1 அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறத உங்களோட காண்டாக்டில் இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு யார் வேணால் பார்க்கலாம். உங்களோட நம்பர் வச்சுருக்க யார் வேணால் பார்க்கலாம். அதுவே நீங்கள் சேம் ஆஸ் லாஸ்ட் சீன் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் சீனில் என்ன செட்டிங்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்களோட ஆன்லைன்லேயும் காமிக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட் சீன் செட்டிங்கில் எவ்ரி1 கொடுத்துட்டு கீழே சேம் ஆஸ் லாஸ்ட் சீன் அப்படிங்கிற செட்டிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறத வந்து எல்லாத்துக்குமே காமிக்கும். அதாவது உங்களோட காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு உங்களோட நம்பர் வச்சுருக்கிற எல்லாத்துக்குமே வந்து காமிக்கும். அதுவே நீங்கள் மை காண்டாக்ட் அப்படின்னு வச்சுட்டு கீழே சேம் ஆஸ் லாஸ்ட் சீன் அப்படிங்கிறத வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறது வந்து காமிக்கும். அதுவே மை காண்டாக்ட் எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே சேம் ஆஸ் லாஸ்ட் சீனுங்கிறத கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சில பேர்த்த செலக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்கள தவிர மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறது காமிக்கும். அதுவே நோபடி கொடுத்துட்டிங்கன்னா சேம் ஆஸ் லாஸ்ட் சீன் கீழே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட காண்டாக்டில் யாருக்குமே நீங்கள் ஆன்லைனில் வந்தால் காமிக்காது. இந்த செட்டிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிடையவே கிடையாது, இப்போ தான் புதுசாக வந்துருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் சீன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு காமிச்சிடும் நம்ம ஆன்லைனில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஆன்லைனில் இருக்கிறதையும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஃபியூச்சர் தான் சொல்லுவேன். நிறைய பேர்த்துக்கு இந்த ஃபியூச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், கொஞ்சம் சீக்கிரமாக கேட்டுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் நம்மளோட நம்பருக்கு நம்மளே மெசேஜ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா உங்களோட காண்டாக்டில் போய்ட்டு உங்களோட நம்பர் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. உங்களோட பேர் போட்டுக்கலாம், இல்லை மீ அந்த மாதிரி ஏதாவது கூட போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி போட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நம்பரும் வாட்ஸ்அப்பில் இருக்கும். நிறைய பேர் கேட்பீங்க எனக்கு நானே மெசேஜ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்டேட் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எழுதி வைப்போம். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் எழுதி வைப்பாங்க, இல்லை ஏதாவது வாங்கிட்டு வரணும் எழுதி வைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த விஷயம் யூஸாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணுமாவோ இல்லை ஏதாவது வாங்கிட்டு வரணுமோ இதை டைப் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிட்டா நம்ம எப்போ வேணால் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஒரு அப்டேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு புது அப்டேட் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் நம்ம போல் ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் இல்லை யூடியூப்பில் நம்ம வந்து ஓட்டிங் எடுப்போம் இல்லையா, இதுக்கு இவ்வளோ உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங் எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம குரூப்ஸ்லையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ நம்ம வந்து ஓட்டிங் எடுக்கலாம். எப்படி அப்படின்னா இந்த கீழே வந்து ஒரு பின் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே போட அந்த போல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதெல்லாம் என்ன கொஸ்டின் சொல்லணுமோ அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கீழே
என்னென்ன ஆப்ஷன் வருமோ அதெல்லாம் போட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து இப்போ சென்ட் கொடுத்தோம்னா சென்ட் ஆயிடும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம எங்கேயாவது டூர் போகிறோம் அப்படின்னா, யாரெல்லாம் வரீங்க, யாரெல்லாம் வரல, ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி கூட ஃபன் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த ஒரு ஆப்ஷனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் இந்த சேட் பேஜ்லேருந்து இந்த சைடு கொஞ்சம் தள்ளிங்க அப்படின்னா கம்யூனிட்டி அப்படின்னு வந்து ஒரு பேஜ் வரும். ஸோ இதுக்கு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். இப்போ நிறைய பேருக்கு நம்ம வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த குரூப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 குரூப் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் போடணும் அப்படின்னா ஒரு 4-5 குரூப் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மெசேஜ் போட்டுக்கலாம். ஒவ்வொரு குரூப்லேயும் தனித்தனியாக போய் மெசேஜ் பண்ண தேவையில்லை. ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு பல்காக இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லைன்னா காலேஜில் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களா, ஸோ அதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இப்போ புதுசாக வந்து ஒரு ஃபியூச்சர் வந்து என்ன அப்படின்னா, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ட் அப்படிங்கிறது. நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸில் லாஸ்ட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். அதுவே சேட்லேயும் ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இல்லையா, வாட்ஸ்அப்பில் இஷ்யூஸ் வருது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜ் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து இந்த ஒரு அப்டேட். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் வந்து யாராவது அனுப்புறீங்க அப்படின்னா, அது வந்து அவங்களுக்கு போய் சென்ட் ஆயிடுது. இது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இடையில யார் அந்த மெசேஜை ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி ரீட் பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி இருந்துச்சு தான். பட் இது சேட்டில் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப்பில் பேசுகிற கால், அதுக்கப்புறம் நம்ம சென்ட் பண்ணுற மெசேஜஸ், அதுக்கப்புறம் நம்ம வாய்ஸ் மெசேஜெலாம் சென்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து இதுக்குள்ளே வரும். ஸோ இது வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சிட்டோம். அதாவது எண்ட் டு எண்ட் என்கிரிப்டை வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளோட மெசேஜ் வந்து நம்ம அனுப்புகிறவங்களுக்கு மட்டும்தான் போகும். இடையில யாராலையும் வந்து படிக்க முடியாது, யாராலையும் வந்து கேட்கவும் முடியாது அப்படிங்கிறத இந்த அப்டேட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னுமே நீங்கள் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ட் அப்டேட் வந்து நீங்கள் இன்னும் எனேபிள் பண்ணலைன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. இது எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னா, செட்டிங்ஸில் போய்ட்டு அக்கௌண்ட்டில் போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டே வந்து இருக்கும் செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து காமிக்குது பார்த்தீங்களா, டிவைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களோட மெசேஜ், அதாவது நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு போய் சென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னா மறக்காமல் ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எனேபிள் ஆகும். சரி, ஓகே, இன்றைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்றுக்குன்னே வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.